Taste the Daily. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே கொட்டு மழையில் ஏரியின் உபரி நீரை மலர்தூவி விவசாயிகள் வரவேற்றனர். விவசாயிகளின் 60 ஆண்டுகால கனவை நிறைவேற்றும் வகையில் கடந்த அதிமுக ஆட்சியில் கொண்டு வந்த 100 ஏரிகளுக்கு தண்ணீர் நிரப்பும் திட்டத்தின்படி மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறும் உபரி நீர் கொங்கனாபுரம் ஒன்றியம் கச்சுப்பள்ளி ஏரியில் நிரம்பி வெளியேறுவதை விவசாயிகள் மலர்தூவி சிறப்பு பூஜைகள் செய்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு நன்றி தெரிவித்தனர். எடப்பாடியார் அவர்கள் கொண்டு வந்த இந்த 100 ஏரி திட்டத்திலே இந்த விவசாயினுடைய வயிற்றிலே பால் வார்த்த எங்களுடைய எடப்பாடி சட்டமன்ற தொகுதி அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு எங்களுடைய விவசாயி சார்பாக கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம். ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர் அருகே குடிநீர் வசதி கோரி பெண்கள் காலி குடங்களுடன் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குமராக்குறிச்சி கிராமத்தில் குடிநீர் வசதியின்றி அருகே உள்ள கிராமங்களுக்கு சென்று தண்ணீர் எடுத்து வருவதாகவும் ஒரு குடம் 6 ரூபாய் என விலை கொடுத்து வாங்குவதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து புகார் அளித்தும் அதிகாரிகள் அலட்சியப்படுத்துவதால் பெண்கள் காலி குடங்களுடன் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விடிய அரசின் ஊராட்சி நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஊரையே காலி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாக வேதனையுடன் தெரிவித்தனர். வேணும்னா எங்கள் ஊரில் ஏதாவது விசேஷம் ஒருத்தர் திடீர்னு இறந்தா கூட எங்கள் ஊரில் தண்ணி இல்லைன்னா 5 ரூபா 6 ரூபா இப்போ வண்டியில் வந்தாத்தேன் தண்ணி, அதுவும் வண்டிக்கார எண்ணியார வாரானா அதுக்கு தொட்டிக்க எங்களுக்கு கிடக்கும். ஆளுக பூரா குடிக்காம கூட கிடப்பான். அவன் வண்டி வந்தாத்தான் குடிக்க தண்ணி, அப்படியே தான் கிடப்பான். வெறும் பானையை கூட வச்சுக்கிட்டு வீட்டில் வச்சுக்கிட்டுனாலும் இருப்பான். எங்களுக்கு தண்ணி இல்லை, வேற எங்கே போகிறதுன்னு தெரியல. எங்களுக்கு குடி தண்ணிக்கு அடிகுழாய் இல்லை, கிணறு இல்லை, ஊற்று தோண்டி தண்ணி எடுக்கிறதுக்கு வசதி இல்லை. கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஆலந்தூர் பகுதியில் போலீசார் முறையாக ரோந்து செல்லாததால் நெல் வியாபாரி வீட்டில் 16 சவரன் தங்கம் 70,000 ரூபாய் கொள்ளை போன சம்பவம் மக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நெல் வியாபாரி ராமலிங்கம் குடும்பத்துடன் மாடியில் உறங்கிய போது அடையாளம் தெரியாதவர்கள் வீட்டின் பூட்டை உடைத்து கைவரிசையை காட்டியுள்ளனர். தூத்துக்குடி மாப்பிள்ளை யூரணியில் 1994ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சியில் 174 ஆதிதிராவிட மக்களுக்கு வழங்கப்பட்ட தலா 2 சென்ட் நிலத்தை சில தனிநபர்கள் ஆக்கிரமிப்பதாக கூறி 50க்கும் மேற்பட்ட ஆதிதிராவிட மக்கள் அந்த நிலத்தை முற்றுகையிட்டனர். திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசு நில அபகரிப்பில் ஈடுபட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொடர் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக எச்சரித்தனர். மேலும் திமுக எப்போதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ அப்போதெல்லாம் நில அபகரிப்பு எழுதப்படாத விதியாகி விட்டதாகவும் கடுமையாக சாடினர். 194 பட்டா இலவசமா கொடுத்தாங்க. ஆனா இது நாள் வரைக்கும் நாங்க 3 தடவை அந்த இடத்துல குடிசை போட்டோம். வாழறதுக்கு தகுதி இல்லாத இடமா ஆயிட்டு. ஏன்னா மழை வெள்ளத்துல 3 தடவையும் குடிசைகள் அழிஞ்சிட்டு. நீங்க திருப்பி குடிசை போடுங்க, நாங்க உங்களுக்கு கனிமை பட்டாவும் வீட்டு ரசீதையும் போட்டு தராங்க. திருப்பி நாங்க போட்டிருக்கோம். நாங்க 10 வருஷ காலமா கலெக்டர் ஆபீஸுக்கு அலைஞ்சுக்கிட்டே தான். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு அருகே நடைபெற்ற நலன் காக்கும் முதல்வர் திட்ட முகாமில் பொதுமக்கள் பங்கேற்காததால் அப்பகுதி வெறிச்சோடியது. வெள்ளப்பள்ளம் அரசு பள்ளியில் நடைபெற்ற முகாமில் பங்கேற்க மக்கள் ஆர்வம் காட்டாததால் இருக்கைகள் காலியாக கிடந்தது. மேலும் 17 வகை நோய்களுக்கு மருத்துவம் பார்ப்பதாக அழைத்து வந்து சாதாரண பரிசோதனை மட்டுமே செய்ததாகவும் இதனால் எவ்வித பயனும் இல்லை என்றும் மக்கள் தெரிவித்தனர். விடிய அரசு தேர்தலுக்காகவும் ஓட்டுக்காகவும் நடத்தும் நாடகம் என குற்றம் சாட்டப்படுகிறது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் குளத்தை சீரழித்து விட்டதாக நகராட்சி நிர்வாகம் மீது புகார் எழுந்துள்ளது. காந்தி நகரின் மையப்பகுதியில் உள்ள அந்த குளத்தை பொதுமக்கள் பயன்படுத்தி வந்த நிலையில் அங்கு கழிவுநீர் கலப்பதுடன் புதர்கள் காடு போல் வளர்ந்து விஷ ஜந்துக்களின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் குளத்தில் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு தொல்லை அதிகரித்து நோய் தொற்று ஏற்படுவதாக கூறும் பொதுமக்கள் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டுகின்றனர். வேலூர் மாவட்டத்தில் கடந்த 5 நாட்களாக பெய்த மழையால் சாலைகளில் குளம் போல தேங்கிய மழை நீரில் வாகனங்கள் மிதந்தபடி செல்ல நேர்ந்ததால் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகினர். புதிய பேருந்து நிலையம் அருகே தேசிய நெடுஞ்சாலை மேம்பாலத்தை சுற்றி சாலைகளில் மழை நீருடன் கழிவுநீரும் குளம் போல தேங்கியுள்ளதால் நோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து விடியா ஸ்டாலின் அரசு மாநகராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் பலமுறை புகார் அளித்தும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். ஒவ்வொரு நாளும் மழை பெய்ய சொல்ல பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிரச்சனை தண்ணி தேங்கி இதனால குளம் போல் தேங்கி இருக்குது. இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. ஒவ்வொரு முறையும் சில பேர் நானும் ஒரு முறை போகும்போது கீழே விழுந்து அடிபட்டிருக்கேன் நான். இது பார்த்தீங்கன்னாக்கா மாநகராட்சி நிர்வாகம் இது உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஆனால் நடவடிக்கை எடுக்கல.
திண்டுக்கல் வேடச்சந்தூர் அருகே பெண் மண்டை உடைக்கப்பட்டும் 9,000 ரூபாய் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நல்லமன்னார் கோட்டை பகுதியில் கொள்ளையர்கள் அடுத்தடுத்து இரு வீடுகளிலும் புகுந்து கொள்ளையடித்தனர். செல்லம்மாள் வீட்டில் பணம் இல்லாததால் அவருடைய மண்டையை கட்டையால் அடித்து உடைத்து சென்றனர். அருகில் உள்ள வெள்ளையம்மாள் வீட்டில் இருந்து 9,000 ரூபாய் கொள்ளையடித்தனர். விடியா அரசின் போலீஸ் ரோந்து இல்லாததால் இதுபோன்ற சம்பவங்கள் அதிகரிப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.